ஹாய் ஹலோ வெல்கம் டு மூன்லைட் டாரோ 96க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சாய்பாபா உங்களுக்காக என்ன மெசேஜ் தராருன்னு டீட்டெயில் ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி மோஸ்ட்டாக வந்திருக்க கார்டு வந்துட்டு பென்டக்கிள்ஸ். ஸோ பென்டக்கிள்ஸ்னாலே உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. காரு, வீடு, பணம் அந்த மாதிரி இருக்க விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்ருக்கவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெண்மணியாக இருக்கலாம் ஜாஸ்தி. ஏன்னா இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு, குயின் ஆஃப் வாண்ட்ஸும் உங்களுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே எதுவும் இல்லை. ஆனால் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட தாட்ஸ் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் இருக்குது. இங்கே இருக்கும், அப்புறம் அங்கே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. உங்களால் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. உங்கள்கிட்ட நிறைய பிளான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை எப்படி கொண்டு போகலாம், ஃபேமிலி எப்படி கொண்டு போகலாம், நம்மளோட பிஸ்னஸ், அப்புறம் நம்ம கரியருக்கான இது எல்லாமே நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அது ஆக்ஷன் பண்ணாலும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசாக எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஆக்ஷன் பண்ணாமே இருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி இருந்த பர்சன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, ஒரு தைரியமாக, ஏதோ ஒரு வேலை கொடுத்தாலுமே அதை நீங்கள் எப்படி முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து நீட்டாக பண்ண முடியும். ஸோ அவங்களோட இதை வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காமல், அங்கேயும் இங்கேயும் செலுத்தாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் வந்து பாபா உங்களை கவனம் சொல்கிறாரு. செலுத்த சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு நல்லா இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பாபாவும் உங்களோட முன்னோர்களும் வந்துட்டு உங்கள் கூடயே இருக்காங்க. அவங்க வந்து உங்களை ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்று தான் அமாவாசை வந்தது. ஸோ இது வந்து முன்னோர்களுக்கான பிளஸ்ஸிங் கார்டு. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து அந்த ரீடிங் நீங்கள் பார்க்காட்டி ஷார்ட்ஸ் ரீடிங் தான், அதை ஒரு தடவை பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட. முன்னோர்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. பாபாவோட ப்ரொட்டெக்ஷன், அவர் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்கிறாரு. உங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை வந்து சேரும். நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருக்கிற பர்சன்னா ரொம்ப கேரிங். வெளியே ஒரு ரகடாக இருந்தாலுமே, உங்களோட வேலையில் நீங்கள் அப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேரிங்கான, நர்ச்சரிங்கான பர்சன், ரொம்ப ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி இருப்பீங்க. அந்த மாதிரி பர்சனும் கூட உள்ளே வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ இதுதான் இன்றைக்கான ரீடிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பாபா சொல்கிறாரு. சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒன்றே தான். உனக்கு என்ன வேணுமோ அதில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. உனக்கே நிறையா விஷயங்கள் தெரியும். ஸோ எதை வந்துட்டு எதை நீ ஆக்ஷன் பண்ணி கொண்டு வரணும்னு பாரு. அதுக்கான எல்லா ஸ்கில்ஸும் எல்லா திறமையும் உங்ககிட்டயே இருக்குது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் உங்களுக்கான பாபா கூறும் செய்தி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா
இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.